பிதாமகேபியோ இதன்ன மம. இந்த பிண்டத்தை கொண்டு போய் ஜலத்துல கரைச்சிருங்க. எனக்கு எதிரியே இல்லை. என் கூட இருந்தவனை என் கையாலே கொல்ல வச்சுட்டேன்ல. ஒருத்தன் தானே செத்து விட்டான். பெருசா ஊரே செத்து போன மாதிரி வந்திருக்க. அவன் சத்ததுக்காக வரல. இனி யாரும் சாவ கூடாது, அதுக்காக வந்தேன். என் மேல எந்த தப்பு இல்ல. இனியாவது என்ன புரிஞ்சுக்கிறான். நீதான் என்ன புரிஞ்சுக்கல, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் உன் கால விழுந்தப்ப ஒண்ணுமே நடக்காது போன்னு சொல்லிட்டு என் ஊர் அடிச்சல, அன்னைக்கே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இத பார், இங்கேயே உன்னை கண்ணந்துண்டமா வெட்டி வீசி எறிய முடியும். அதை இப்ப செய்ய மாட்டேன். இப்பதானே உன்னை ஒரு அடி இறக்கியிருக்கேன். இன்னும் அடி அடியா இறக்கி கடைசியா உன்னை 6 அடிக்கு அனுப்புற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஆண்டவன் எதுக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கேன், 2 காது கொடுத்துருக்கேன், ஒரு வாய் கொடுத்துருக்கான் தெரியுமா? நிறைய பார், நிறைய கேள், ஆனா அளவா பேசின்னு. எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அது உனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். நன்றி கேட்டா நாய்கிடா நீங்க. கடைசியில் உங்க புத்தி காட்டிட்டீங்களே. இவன் தான் அப்படி சொன்னானா உங்களுக்கு எல்லாம் எங்கடா போச்சு புத்தி? ஏன்பா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா பின்ன என்ன மாப்பிள, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட இவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சு சொன்னீங்களே, இவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. கேளுங்க மாப்பிள. ஆமாங்க ஐயா, சாப்பிட வந்தவங்கள நான் தான் சாப்பிட வேணான்னு சொன்னேன். நாங்க சாப்பிட்றது உயிர் வாழ்றதுக்கு தான், சாவறதுக்கு இல்லையா. என்ன சொல்றீங்க? இன்னமாயா புரியல? இந்த வீட்டு சோத்துல விஷம் இருக்கு, அதை சாப்பிட்டு நாங்கள்லாம் சாகணுமான்னு கேட்குறான். என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா ஐயா. உங்க சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பையாது இந்த நாக்கால இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த ஊரே எரிஞ்ச அத்தனை பேர் செத்த பிறகும் இந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை செய்யறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, உங்க கண்ணு முன்னாலேயே இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் கொன்னுட்டு கடைசியா உங்களையும் கொல்றதுக்கு தான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. பாத்தீங்களா மாப்பிள, இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? ஐயா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க ஐயா. அன்னைக்கு வேலு மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் செத்துருப்பாங்க. அன்னைக்கு வேலு ஒரு வா சாப்பிடுன்னு உங்களுக்கு கொடுத்தப்ப இது வேண்டாம் விரதம்னு சொல்லி தடுத்து உங்களை கூட்டிட்டு போச்சே, அது உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லையா? சண்டாள பாவி, கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம பேசுறியே. யார் மேலட பழிய போடுற? அவர் பேசுறது என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ண முதல் ராத்திரியே நான் செத்துருக்கணும். நல்ல வேளை என் மேல போட்டக்கல்ல தலையில விழாம காலில் விழுந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவ மனசு மாறுவான்னு மன்னிச்சுட்டேன். ஆனா இவ திருந்தவே இல்லை. இனி இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீங்களா எப்படி சொல்றீங்க? என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. நான் உங்களை விட்டு எங்க போவேன்? நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சமைச்சது மட்டும் தானா, ஆனா அதுல விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன சந்தேகப்படாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன போக சொல்லாதீங்க, என்ன நம்புங்க. உங்க புள்ள மேல கல்ல தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. ஆனா நான் இப்ப தீர்ந்துட்டேன், என்ன நம்புங்க. நீ இப்படி ஒரு கொலவெறியோட வந்திருக்கேன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க மாட்டேன். அடி பாவி, என் வம்சத்துக்கே தீராத பழி உண்டாக்கிட்டியே. இனிமே இந்த வீட்டுல நிக்கிறதுக்கே உனக்கு யோக்கியதை இல்லை. போயிடுங்க, போயிடு. என் மூஞ்சிலே முடிக்காத, போயிடு, போயிடு. எப்பா நல்ல காலம் சாமி. நம்மளை பிடிச்ச சனியே இத்தோட ஒளிஞ்சுது. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஆமாம், அவ அம்மைக்குழே தூக்கி போட்டது மட்டும்தான் உண்மை. விஷத்தை அவ கலக்கல, கலந்தது சுந்தரபத்துக்காரன். அப்புறம் ஏன்பா என் மருமகளை ஊட்ட விட்டு போச்சுன்ன? காலங்காலமா இருந்துட்டு இருக்கிற நம்ம விட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான். அவ இங்க இருந்தா யாரும் சாப்பிட வரமாட்டாங்கம்மா. அது மட்டும் இல்ல, அத உயிருக்கு ஆபத்து. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே ராசு. என்னுடைய பியூட்டியான ஒயிட்டி காதலை பத்தி என்ன நினைக்கிறா தெரியுமா? காதல்ங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி.
அதை எப்போ ஓப்பன் பண்ணுறானுங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறானுங்க, எப்போ தாலியோடு அலையிறானுங்க, எப்போ தாடியோடு அலையிறானுங்க, எப்போ அது திவாலாகும்னே தெரியலங்கிறான். ஆனால் ரியலாக அது அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, 2 அண்டங்காக்காய்ங்க அவளுக்காக எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கு. பட் உண்மையான காதல் எதுன்னு நான் தான் அவளுக்கு புரிய வைக்க போகிறேன். நான் உள்ள வரலாங்களா? இப்போ வாங்க. ஐ, பாவாடை டவுசர் மாதிரி கட்டிருக்குது. சொல்லுங்க. ஒயிட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு மேட்டரை சொல்லணும்னு தட்டு தடுமாறி முட்டி அலைமூதி நொந்து நூலாகி அந்து அவளாகி செத்து சுண்ணாம்பாகி வந்திருக்கிறேன். அதை இப்போ நான் சொல்லலைன்னா என்னால் எப்பவுமே சொல்ல முடியாது. எஸ், இட் இஸ் நவ்வு ஆர் நெவரு. சொல்லுங்க. சொல்லிடுவேன். ஆனால் அதில் ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமோது தான் பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ ஆயுதத்தை கீழே போடுங்க. சக்ஸஸ். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓ மை காட், அப்பதான் நான் ஆட்டுக்கிட்ட ஏமாத்தேன், இப்ப மாட்டுக்கிட்ட ஏமாற மாட்டேன். 1 செகண்ட். சிம்பாலிக்கா கொடுத்தேன். ஹாய், எனக்கு ரோசா பூ பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ, சின்னண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணாவா? வரண கம்மியா இருக்கிற கிழவி தானே கைலாசுக்கு அனுப்பி போதும். சாப்பிடுறப்ப இது எதுக்கு? நான் ஒரு கசாப்பு கடைக்காரன், ஒரு கிளாட்டை வாங்கி அறுக்கலான்னு வந்தேன். பசி தாளலை, அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உன் ஆட்டுக்கதை அப்புறம் இருக்கட்டும். உன்னை நான் கடிச்சிருக்கா? நாயா? அது எதுக்கு எனக்கு கிடைக்குது? நான் தான் அதை கடிச்சிருக்கேன். ஆட்டை அறுத்து அருவு இல்லாம போச்சுடா உனக்கு. நாயை கடிப்பானா? நான் அதை கேட்கல. கிட்டன்ஸா உன்னை நான் கடிச்சிருக்கா? சும்மா நைன்ட்டு கடிக்கல போடு. பறக்குறியே. நான் ஏன் கேட்குறேன்னா, இது நாட்டுக்கோழி குழம்பு. உன்னை நான் கடிச்சிருந்தா 6 மாசத்துக்கு இது தொடவே கூடாது. நீ பாட்டில் தின்னுட்டு மல்லாந்துட்டீங்கன்னா அந்த பாவம் எங்க மேல வந்து சேரும். சரி சரி, நீ சாப்பிடு. இந்த வர்றேன். தலையை காணோம், தலை கொண்டா. தலையா? அதை நான் சாப்பிட்டேன். நான் உன்னை மல்லாத்த வந்தா நீ என்ன மல்லாத்த பார்க்குறியா? எந்த சென்டிமெண்ட்டும் என்கிட்ட வேகாது. மூக்கு பிடிக்க தின்னுப்புட்டு இன்னையோட வாட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிளவி குழம்பு சூப்பராக வச்சிருக்காடா. என்ன பார்க்குற? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கூப்பிட்றேன். எமோய் தண்ணி குடி. பார்த்து சாப்பிடுறதில்ல. குடி. அது வேற ஒண்ணும் இல்ல, உன் அம்மா உன்னை நினைக்குது. என்ன பாக்குற? எனக்கு அம்மா இல்ல. நான் இருக்கேன் அவனுக்கு அம்மா. நீ முள்ள சாப்பிட்டுக்கிட்டு, நான் போய் மாவு அள்ளிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். ஏப்பா இங்கே தூங்கிட்டு கற்கல்ல போயேன்? இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். இனிமே நீ என் மூஞ்சில முடிக்காத. நீயும் அவள மாதிரி என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டல்ல? இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. விஷயம் தெரியாத கோச்சுக்காத மாப்பிள்ள. அந்த கிழவி வரல, வேலைக்காரி தான் வந்தா. எவ வந்தா என்ன? இந்நேரம் அங்க ஒரு போன உழுந்திருக்கணும். நீ விட்டுட்ட. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. என் கண்ணு இல்ல,
இனிமே உப்புல நடக்கிறேன், கல்லில் நடக்கிறேன், முள்ளில் நடக்கிறேன்னு எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. எதுக்கு வீணா பயப்படுறேன்? யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. என்னடா ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஏன் அழுவுற? இல்லைங்க, எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. நாம சொல்லட்டுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டி வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பொம்பளைங்களே இப்படி தாண்டி. எவ்வளவுதான் புருஷன்காரன் கொடுமை பண்ணாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவனையே நினைச்சு உருகிட்டு இருப்பாளுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி என் புருஷன். அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா பொம்பளைங்களும் சொல்ற வார்த்தை தானே இது. இல்லடி, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த கொஞ்ச நாள்லயே அவரோட வாழ்ந்துட்டேன். ஆமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? 2-3 நாளாவே எது சாப்பிட்டாலும் எது கிளிக்குது. ஆமா, உள்ளதாச்சு பாரு, உனக்கு எது கிளிக்குது? இப்ப அவரோட வாரிசு என் வயித்துல வளருது. இந்த விஷயம் தெரிஞ்சுமா உன்னை வெளியே அனுப்புனாரு? தெரியறதுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை சேர்த்துக்குவாங்க. அப்பா வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு புறப்படு. வேணாண்டி, இந்த விஷயம் நம்மோடயே இருக்கட்டும். அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஏண்டி? இல்லடி, என் புருஷன் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, உட்கார் உட்கார். ராசுப்படையா செய்யா காரணம் இல்லாம உயிருக்குயிரா இருந்த உன்னை இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு.